ஒரு விசுவாசியின் அழைப்பு, ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? உங்களுடைய வியாதி சுகமாகறதுக்காகவா? கடனெல்லாம் அடைக்கப்படுறதுக்காகவா? நீங்க முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காகவா? நீங்க செழிப்பாகணுங்கிறதுக்காகவா? அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை. அப்போ நான் அவருடைய பிள்ளைங்கிறையில் அவர் என்ன செய்கிறாரு? எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாருங்க. ஒன்று பாக்கி விடாமல். சுகம் வேணுமா சுகத்தை கொடுக்குறாரு, செழிப்பு வேணுமா செழிப்பை கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையில் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவர் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதை நான் விசுவாசத்தினாலே எடுத்து அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசத்தினாலே நான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ என் வேலையே என்னன்னா அவரோடு கூட ஆளுகை செய்வதுதான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. அவரோடு அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. இப்போ அழைக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும், தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கடுகு விதையா சாகணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க வாழணும். நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காகவே வாழ்வதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த மதிப்பீடுகளின்படி, அதாவது வசனம் என்ன சொல்லுதோ அந்த மதிப்பீடுகளின்படி தான் நம்ம வாழணுங்க. உலகம் சொல்கிற மாதிரியே நம்ம வாழ முடியாது. அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு விசுவாசமே எழும்பாது. உங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகாதுங்க? உங்கள் விசுவாசமே எழும்பாது. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் உலகத்தின் மதிப்பீடுகளின்படி வாழாமல் வசனத்தின் மதிப்பீடுகளின்படி, ராஜ்யத்தின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். அதே நேரத்தில் அவருடைய கோட்பாடுகளின்படி வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் பைபிள்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம்? இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறவங்களா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அவர் எப்படி என்னை வாழ சொல்லுகிறாரோ அப்படியே நான் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போதுதான் நான் எதிர்பார்க்கிற 1000 தலைமுறைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் எனக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் ஏற்கனவே ஆசீர்வாதம் என்ன வேணும்னு கேட்குறீங்க? நீங்க கேட்கறது அத்தனையுங்க. நீங்க A to Z உங்க வாழ்க்கையில் எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன வேணா கேட்டு பாருங்க. அத்தனையும் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் உங்களுக்காக என்ன பண்ணிட்டாருங்க? அது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. இங்க பிரச்சனையே என்னன்னா விசுவாசம்தான். நாம அதை பார்க்கறது இல்லை. கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார்னு நம்ம மூளைக்கு தெரியுது. ஆனால் அந்த சத்தியம் ஆவிக்குள்ள போகலை. அந்த ஆவிக்குள்ள போகாததுனால அது என்ன ஆகுதுங்க? நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களாக, ஆசீர்வாதங்களாக, சுகமாக, செழிப்பாக இப்படி நம்ம வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கலை. அதை நம்ம பெற்றுக்கொள்ளலை. அப்போ அதை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது எது தெரியுங்களா? விசுவாசி இருக்க வேண்டிய விதத்தில் இல்ல. ஹல்லேலூயா. வாழ வேண்டிய விதத்தில் அவன் வாழல. ஆண்டவர் சொன்ன மாதிரி வாழல. அப்படி வாழாத போது என்ன ஆகுது? மதிமயக்கம் உண்டாயிருங்க. இப்போ குடியாரங்கிட்ட போய் குடிக்காதன்னு சொன்னா எவனாவது நிறுத்துறானா? சொல்லுங்களேன். குடிக்காதன்னு சொன்னா ஒருத்தருமே நிறுத்த மாட்டான் இல்லையா? அப்போ அது காரணம் என்ன? அவன் குடிக்க அடிமையாயிட்டான். அவன் மதிமயங்கி போயிருக்கான். அப்போ மதிமயங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய் நீ குடிக்காதே, அது உன் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுறான்? மது உயிரை குடிக்கும், நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படின்னெல்லாம் அதில் எழுதியே இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? அதை படிச்சுட்டு டக்குன்னு வாயில ஊற்றிக்குவான். அப்போ அவனுக்கு என்னென்னு அவன் மூளைக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியலைங்க. அதை அந்த அடிமைத்தனத்தினால மதிமயங்கி போய் இருக்கிறதுனால அவனுக்கு எது சொன்னாலும் ஏறாது இல்லையா? 100 பேர் சொல்லட்டும், 100 பேர் சொன்னாலும் அவனுக்கு ஏறாது. அதே மாதிரி தான் நாம் ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறாரோ அவர் சொன்னபடி வாழாத போது நம்ம மதிமயங்கி போயிடுது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
மதிமயங்கி போயிருது. பிசாசு நமக்குள்ள ஒரு மதிமயக்கத்தை உண்டாக்கிட்டான். மதிமயக்கத்தை உண்டாக்கும் போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறதுங்கிற சத்தியங்கள் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தாலும் அந்த ரகசியங்கள் எதுவுமே என்ன ஆகிறது இல்லைங்க, அந்த வெளிப்பாடுகள் வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அது ஆவிக்குள்ள போகல, அதை விசுவாசிக்கவே முடியல. அந்த நேரத்துக்கு எனக்கு சரியானா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன ஜபங்களை நாம செய்யறோம், அல்லது பெரிய பெரிய ஜபங்களை கூட நாம செய்யறோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம மதிமயங்கி போய் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு நம்ம விசுவாசம் அடிபட்டு போய் இருக்குது. அப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் மரித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக செத்த ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, நீங்க விதையாக மரிக்கிற பொழுது அப்ப என்ன ஆகும், ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல வேலை செய்யும் போது வேலையால் கூலிக்கு பாத்திரன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதமும் ஆண்டவருக்காக நீங்க ஓட 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 உங்களுக்கு பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். ஹல்லேலூயா. சரி, யோவானின் புத்தகம் 12:24 நாம பார்க்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. என்னதுங்க ஆண்டவர் சொல்றாரு, ட்ரூலி ட்ரூலி ஐ சே அப்படின்னு சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 தடவை சொல்றாரு பார்த்தீங்களா, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா கண்டிப்பா அப்படின்னு அர்த்தங்க. கண்டிப்பா 100% இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோதுமை மணி அப்படின்னா என்னதுங்க, ஒரு கோதுமையை எடுத்து கொண்டு போய் அதை நிலத்துல விதைச்சிங்கன்னா அது என்ன ஆகுங்க, நிலத்துல விதைச்சதும் அது அழுகி போகும். அது அழுகி அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆக ஆரம்பிக்குதுங்க, அது செடியா முளைக்க ஆரம்பிக்குது. முதல்ல அந்த விதையானது தன் ஜீவனை இழக்கிறது, அடுத்தது தான் ஒரு செடியானது முளைக்கிறது. ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், நிலத்திலேயே போடாம நீங்க அப்படியே வச்சிருக்கிறீங்க. அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த மணி என்ன ஆகுங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு கத்திரிக்காய் விதையை கொண்டு போய் நீங்க நிலத்துல போடுறீங்க, அது சாகுது, செத்து அந்த கத்திரிக்காய் செடி முளைக்குது. அது காய்க்க ஆரம்பிக்கும் போது கத்திரிக்காய் செடியெல்லாம் கிட்டத்தட்ட 2-2.5 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்குங்க, அது தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கூடையா அது காய்க்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விதை தான், இத்துணூண்டு விதை தான். அந்த இத்துணூண்டு விதையை கொண்டு போய் போடும்போது அது சாகுது. செத்ததும் அது என்ன பண்ணுதுங்க, அது ஏராளமான காய்கறிகளை கொடுக்குது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன பண்ணுச்சுன்னா, பூமியில விதைக்கப்பட்ட தானியத்தை போல இயேசுவின் மரணம் இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது பூமியில விதைக்கப்பட்ட விதையை போல, தானியத்தை போல அவர் மரித்தார். அதனால மனித இனத்திற்கே நித்திய ஜீவன் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மனுக்குலமே என்ன பெற்றுக்கொண்டதுங்க, அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே அவருடைய ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். அப்படின்னா அது எதனால நடந்தது? நாம் ரட்சிக்கப்பட்டது எதனால நடந்ததுன்னா, இயேசு செத்ததனால நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ நாம சாகணும். பாருங்களேன், இயேசு செத்ததனால இப்போ கோடி ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? இன்னைக்கு இந்த கோடி ஜனமும் நரகத்துக்கு போயிருக்க வேண்டியது. ஆனா இந்த கோடி ஜனமும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவினுடைய சாவு. ஹல்லேலூயா. இயேசுவின் மரணம். அப்போ கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தடித்திருக்கும், செத்ததேயாகில் பலனை கொடுக்கும். நாம சாகிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் சாகணும். ஹல்லேலூயா. விசுவாசி என்ன பண்ணணும்னா, தன்னை சுயத்துக்கு மறுத்து சாக வேண்டியவன். ஹல்லேலூயா.
எதுக்கு மறுத்து? சுயத்துக்கு. அப்படின்னா என்னையே மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நானே, என் குடும்பம், என் வாழ்க்கை, இந்த என்னையே மையமாக கொண்ட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த என்னையே மையமாக கொண்ட அந்த வாழ்க்கையை மறுத்து சாக வேண்டியவன் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. இயேசு உங்களை பணங்காசு சம்பாதிக்க கூப்பிட்டுருக்கிறாருன்னு நினைச்சிங்களா? வியாதி குணமாக கூப்பிட்டுருக்கிறாருன்னு நினைச்சிங்களா? அது எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாருங்க, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டதின் நோக்கம் இன்னும் எதுக்குன்னா சாகரத்துக்கு தாங்க உங்களை கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க மாம்சத்துல சாகணும், ஆவியில ஜீவனோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உங்க சுயநலத்துக்கு சாகணும், ஆவியில ஜீவனோடு கூட வாழணும். உங்க விருப்பு வெறுப்புகளுக்கு சாகணும், ஆவியில ஜீவனோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். சரி, விசுவாசி தன்னுடைய சுயத்தை மறுத்து அவன் அனுதினமும் சாக வேண்டும். யோவானின் புத்தகம் 12:25 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவான்? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஹல்லேலூயா. என்னதுங்க தன் ஜீவனை? அப்படின்னா என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, எனக்காக நான் வாழணும், உலகத்தான் வாழ்கிற மாதிரியே நானும் வாழணும். அப்படி வாழ்கிறது. உலகத்தான் குடிக்கிறான், நானும் குடிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா என்ன ஆயிரணும்? குடிக்கு சாகணும். ஹல்லேலூயா. விபச்சாரத்துக்கு சாகணும், பாவத்துக்கு சாகணும், போர்னோகிராஃபிக்கு சாகணும். ஹல்லேலூயா. சினிமாவுக்கு சாகணும், டிராமாவுக்கு, நாடகத்துக்கு சாகணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்துக்கும் சாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எல்லாத்துக்கும் சாகணும். சாகரத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ உனக்காகவே வாழ்கிறன்னு வச்சுக்கோ. எதுக்காக வாழ்கிற? நான் பணம் சம்பாதிக்கணும், நான் காசு சம்பாதிக்கணும், எனக்கு சுகமாகணும், என் பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்தி அவங்க பெற்று தருவாங்க, அதுக்கப்புறம் பேரம்பேத்தியை வளர்க்கணும். இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான்? தன் ஜீவனை இழந்து போவான். என்ன பண்ணுவான்? தன் ஜீவனை இழந்து போவான். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்கங்க? எதுக்குங்க உங்களை டைட்டாக இழுத்து பிடிக்கிறேன்? எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா இருந்திருப்பாங்க. 10-20 வருஷம் கழித்து பார்க்கும்போது சிலரெல்லாம் பின்மாற்றமாய் போனவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவருக்குள்ளேயே இல்லாதவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போது எதுக்காக நீங்கள் சுயத்துக்கு எதுக்காக சாகணும்? ஏன் உலகத்துக்கு சாகணும்? ஒரு செத்த ஈ இருக்குது பார்த்தீங்களா? கவனிங்க, என்னதுங்க வசனம் சொல்லுது? ஒரு செத்த ஈ. அந்த செத்தை என்ன பண்ணுமா? ஒரு தைல பாட்டில், அதாவது சென்ட் பாட்டில், ஒரு சென்ட் பாட்டிலுக்குள்ள ஒரு செத்தை விழுந்துருச்சுன்னா அந்த முழு தைல குப்பியையும் அது நார பண்ணிடும். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். குழம்பு வச்சிருக்கீங்க, கறி குழம்பு. என்ன குழம்பு? கறி குழம்புல லொத்துன்னு ஒரு பள்ளி வந்து விழுந்துருச்சு. ஒரு பள்ளி வந்து விழுந்துருச்சு. அது என்ன பண்ணும்? கீழே தானே கொட்டணும். அந்த முழு குழம்பையுமே அது கெடுத்து போட்டுருச்சா? அது மாதிரி நமக்குள்ள நுழையக்கூடிய ஆண்டவர் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியமும் விஷங்க. என்னதுங்க? சினிமா விஷம், ஆபாச படங்கள் விஷம். வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால அதையும் நான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? சினிமா பாட்டு விஷம். இது மாதிரி என்னெல்லாம் உண்டோ, கர்த்தரை அல்லாமல் வேற எதெல்லாம் உங்களுக்கு விக்கிரகமாக்குறீங்களோ அதெல்லாம் விஷம். வேலைன்னு வேலையை விக்கிரகமாக்குனா அது விஷம். ஹல்லேலூயா. அது மாதிரி எல்லாமே எல்லா விஷயத்துலையும் தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுபடி நடக்க விரும்புகிறவன் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் அதனாலேயே அவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். ஹல்லேலூயா.
அவனுடைய அப்படியே பின்மாற்றமா போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே இப்போ என்ன ஆயிரும், மனசு மறத்து போயிடும். என்ன ஆயிரும், ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வேலை செய்யாது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. யாராவது சினிமா பாட்டு கேட்குறவங்க இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்கன்னா, அல்லது சினிமா பார்க்குறவங்க இருக்கிறீங்களா? ஒரு மாதம் நீங்கள் அதெல்லாம் நிறுத்துங்க. யூடியூப் வீடியோவை பார்க்காதீங்க. அதே மாதிரி வேறு எதையுமே பார்க்காதீங்க. வெறும் பைபிளை மட்டும் வாசித்து பாருங்க. ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்க. ஒரு மாதம் கழிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா பள்ளி விழுந்த குழம்ப நீங்கள் சாப்பிட்ற மாதிரி என்ன ஆகுதுங்க, நம்மளையே நம்ம மனசு அப்படியே மறத்து போகிற மாதிரி ஆயிடுதுங்க. அந்த பாவத்தை எல்லாம் செய்ய 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 என்ன ஆகுது, நம்ம மனசு மறத்து போயிடுது. அப்போது பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ஹல்லேலூயா, பாவத்திற்கு விலகி ஓடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அந்த சுயத்தை மையமாக கொண்ட அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்க மையமாக அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆனா அவர் உதவி செய்கிறார். யாருக்கு உதவி செய்கிறார்னா, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்கிறவர்களுக்குத்தான் அவர் உதவி செய்கிறார். சரி, இப்போ தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போகிறான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ எங்கேங்க, இந்த உலகத்திலேயே யாரெல்லாம் தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறாங்களோ, அதாவது என் வாழ்க்கை நான் என்று இருக்கக்கூடிய அந்த ஜீவனை வெறுக்கிறாங்களோ, அவன் நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். அப்படின்னா அவன் அழிவில்லாமையை அவன் சுதந்தரிப்பான்.